ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராமத்துக்கு வந்திருக்கோம். அதாவது மித்தனோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோழி வாத்தோட வந்துட்டு மித்தன் விளையாடிட்டுருக்கு. அது வந்து அதெல்லாம் பார்த்ததே இல்லாமல் ரொம்ப கிட்ட பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கிட்ட பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தான். எங்கள் அத்தை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருந்தாங்க அடுப்பில். இந்த வாத்து 2 வாத்து இருந்துச்சு, ஒரு வாத்து நிற்கிது, இன்னொரு வாத்து எங்கேன்னு தெரில, தண்ணியில் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு 30-40 கோழி குஞ்சு மட்டுமே இப்போ பொரிச்சிருக்கு. கோழிங்க வந்து ஒரு 10-15 கோழிங்க இருக்குங்க. எல்லாம் அழகாக வந்துட்டு இது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அத்தை வந்து சோறு கொஞ்சம் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அப்புறம் எறும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுச்சுங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குங்க. கொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எல்லாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படி அவ்வளோ தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒன்றே ஒன்று பிடிச்சேன், ஆனால் கோழி விடவே இல்லை. கொத்த வந்துச்சு கோழி குஞ்சு தூக்குனதும். இப்போ வந்து இது ஒரு செட்டு தாங்க நிற்கிது. இன்னும் ஒரு 3 செட்டு இருக்குது கோழி குஞ்சு. அதெல்லாம் எங்கே சரி மேயுதுன்னு நினைக்கிறேன். இது எங்க வீட்டு நாய் கருப்பு. அது மேல உட்கார வச்சது அது வந்து பயந்துட்டு ஓடிடுச்சு. இன்னும் பயந்துட்டான். அது வந்து நம்ம 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குட்டி போட்ட கருப்பு நாய்க்குட்டி அது. அப்போ ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு செடிக்காக விட்டுருந்தாங்க போர் செட்டில். அப்போ இப்படி பொங்கி தண்ணி நிறைய வந்துச்சு. அது பார்த்தது மித்திரவங்க பயம்தான். ஏன்னா தண்ணினாலே ரொம்ப பயம். சில பிள்ளைங்களும் தண்ணின்னா அவ்வளோ ஆசையாக விளையாடுங்க. இவன் அப்படிலாம் கிடையாது. தண்ணினாலே அவ்வளோ பயப்படுவான். வீட்டில் வந்து டேப்பை திறந்து விட்டாலே என்னை வந்து கட்டி பிடிச்சிப்பான். இங்கே வந்து அவ்வளோ தண்ணி பார்த்தது அவன் பயப்படுறான். தொட சொன்னதுக்கு தொடவே மாட்டேன்ட்டான். அப்போ விடுக்க அவனை தொட்டுட்டு உடனே கையை எடுத்துக்கிட்டான். ஏன்னா தண்ணினா பயம் அவனுக்கு. அப்போருந்து தண்ணினா கொஞ்சம் அலர்ஜி தான் அவனுக்கு. டப்பில் கூட உட்கார வச்சு குளிக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் உட்காரவே மாட்டான். டப்பில் உட்காந்து குளிக்கவே மாட்டான். இப்போ வந்து செடிக்கு பாஞ்சிட்டு இருக்கு தண்ணிலாம். சாமந்தி பூக்கு நாங்கள் வந்துட்டு உங்கள் வயலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு போகிறோம், டீயும் பிஸ்கட்டும். எங்கள் அத்தை வந்துட்டு அங்கே பாத்திரம்லாம் வதக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க சாமந்தி பூ வந்து நீட்டுக்கும், நாங்கள் நிற்கிறது வந்து பின்னாடி அந்த நீட்டுக்கும் ஃபுல்லாக வந்து சாமந்தி பூ போட்டிருப்பாங்க. பெரிய மாமனார் வீட்டு கொல்லை தான் அது, பெரிய மாமனாரோட கொல்லை. இப்போ வந்து கோழி கொஞ்சம் ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க அண்ணன். கோழிகிட்டேருந்து எடுத்துறது பெருபாடாக போயிடுச்சு. விடவே இல்லை கோழி கொஞ்சம் இது பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து கூசிச்சா ரொம்ப அவனுக்கு வந்து பயமாக இருந்தது. கெட்ட ஓடு மூச்சு திருப்பிட்டு போயிட்டான். ஒரு தடவை பிடிக்க வந்துட்டான். எங்கே கொள்ளுடனே பயந்து நசுக்கிட்டானா போச்சு. அதனால சொல்லிட்டு நாங்கள் திரும்ப கோழிக்கிட்டே விட்டுட்டோம் அதை. கோழி குஞ்சு அது வந்து வித்தியாசமாக இருந்ததும் அவனுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் விவரம் வரணும் போல். கோழி குஞ்சு நாய் கூடலாம் விளையாடுறதும் தெரியல. அது ஒரு வயசு ஆனதான் அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன் விளையாடுறதுக்கு. இது வந்து எங்கள் வீட்டு மாடு. இது பேர் வந்துட்டு மீனாட்சி. இது வந்து சென்னையாக இருக்குது. இப்போ அது தழை உடச்சி கொடுத்தா சாப்பிட்டுட்ருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு மாடு இதுதான். தண்ணி ஓடுதலையா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கேன். அது அத்தை மேய்ச்சலுக்கு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. சாயங்காலம் ஆனதும் வந்து கட்டிடுவாங்க இங்கே. இது வந்து எங்கள் கொல்லை. இது நீட்டுக்கும் ஒரு கொல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எங்கள் கொல்லை தான். இங்கே வந்துட்டு முருங்கை போடுவாங்க. இப்போ எதுவும் போடலை. எங்கள் கொல்லை தான் இது. புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 30-40 புறா இருக்குது. எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க மேலே. நாங்கள் வளர்க்குறது தான் புறாலாம். கூண்டு வச்சுருக்கோம் அதுக்காகவே தனியாக. நாங்கள் மித்திரன் கூட்டு வந்து எல்லாத்தையும் வேடிக்கை காமிச்சோம். இதாண்டா தம்பி உன் கொல்லை, இதுதாண்டா எல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம்.
இவங்க வந்து பக்கத்து கொலைக்காரங்க, அவங்களும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி இருக்கிறதுலாம் அவங்க ஆடு, எங்கள் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு நாங்கள் வரப்புக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நாற்று நட்டுட்டு இருக்காங்க பக்கத்து கொலைக்காரங்க. சரி நானும் நாற்று நடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, சும்மா ஒரு கட்டையை மட்டும் எடுத்து நட்டேன். பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வச்சேன். 2 2 வைக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, 3 பேர் நான் வந்து நட்டது இல்லை, அதனால எனக்கு தெரியலை. அப்புறம் எப்படி நாற்றை பிடிக்கணும், எப்படி நடணும்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த அக்கா. ஒரு 10-15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு நட்டாங்க. நான் தான் ரொம்ப தடுமாறி தலைவிடவே அப்படி இப்படின்னு நட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ கேட்போம் அந்த அளவுக்கு கேட்போம் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு, ஆசையாக இருந்து நடுறதுக்கு. நல்லா மாதிரி சேரு போய் உள்ள போய் டக்கு டக்குன்னு நாற்றை நல்லா பிடிச்சிக்கிச்சு. அது நல்லா இருந்தது நடுறதுக்கு. நட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கட்டுலாம் முட்டு முட்டையாக இருந்தது. அந்த நாற்று கட்டு இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாம் அப்படியே முட்டு முட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து ஆளுங்களுக்காக பிரித்து பிரித்து போட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து அவங்க நாற்றை வந்து பிரித்து பிரித்து போட்டாங்க. அந்த வரப்பில் முடிச்சுட்டாங்க. அடுத்து இந்த வரப்புக்கு வரதுனால சீக்கிரமே எல்லாத்தையும் வந்துட்டு கட்டெல்லாம் பிரித்து போட்டாங்க. இந்த பக்கம் முடிச்சுட்டு எல்லாரும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து கட்டெல்லாம் பிரித்து போட்டால் அவங்க கொஞ்சம் நடுறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அதனால்தான் எங்கள் மாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மித்திரம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட மாமனார் இவங்க தான். அதாவது நாயை வந்து எல்லா நாயும் சாப்பாடு சாப்பிட கூப்பிட்டாங்க. ஒரு மாதிரி சவுண்டு விட்டு கூப்பிடுவாங்க. அது மாமா வச்சு கூப்பிட்டதும் பயந்துட்டான். உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கா, திரும்ப கூப்பிடுவாங்களா அந்த மாதிரிட்டு பார்த்துட்டு பயந்துட்டான். அந்த நாயெல்லாம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்காக ஒரு மாதிரி சவுண்ட் விட்டு கூப்பிடுவாங்க. பழகிடுச்சு நாய் சாப்பிட்டு. அந்த மாதிரி கூப்பிட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டான். அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டதே இல்லையா, அதெல்லாம் பயந்துட்டான். ஒரு 5 நாள்ல நாயில ஒரு 5 நாயில இது ஒரு நாய் கருப்பு. இது நான் 5 நாய் சொன்னல, அது நாய். அங்க ஒரு நாய் காமிச்சேன், ஒரு நாய் அங்க வெளில போயிருக்கு. ரொம்பவே ஜாலியா போச்சு இன்னைக்கு. பயப்படக்கூடாது. அது என்ன பயப்படுறாங்களா? மித்திரக்குட்டி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. காலையில தூக்கமே இல்லை அவங்க சுத்தமா. வீட்டுல இருந்து தூக்கிட்டு போனதுதான் அதிகூர்ல. அங்க போய் அவங்க தூக்கமே இல்லை, கரண்ட் வேற இல்லை. அதனால லைட்டா சோர்ந்து போன மாதிரி ஆயிட்டான். எந்த மித்திரனும் அவங்க தாத்தா அவங்க பாட்டி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க கூட. கரண்ட் இல்லைனால அவனுக்கு வந்து ட்ரெஸ்லாம் அவுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே கோமரத்தை கட்டி விட்டுட்டேன். ஜட்டிலாம் இது போடல, ஃப்ரீயாக இருக்க சொல்லிட்டு மேலே முடியெல்லாம் தூக்கி கட்டிட்டேன். ஒரே இதாக முடி வேறு நல்லா அதிகமாக வேர்த்துச்சு வேறு. அது நாய் போனது நாயை வந்து சவுண்ட் விட்டு கூப்பிட்டான். இது வந்து பக்கத்து கொள்ளைக்காரங்களோட கொள்ளை. காற்று கொஞ்சம் அடிக்காமல் கஷ்டம் வச்சாங்க. எங்கள் பாட்டி வந்து சீர் விட்டுருக்காங்க. அவங்க அத்தை வந்து அவன்கிட்ட பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிப்பு பாருங்க, அவங்க அத்தை அவனை கொஞ்சிறாங்களா, அது சிரிப்பா இருக்கு. தாத்தா பாட்டிக்கு அவனுக்கு விடவே மனசே இல்லை. அவ்வளோ மட்டும் சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது அது. இப்போ வந்துட்டு நாங்கள் கட்டில் போட்டுதான் உட்காந்துருந்தோம். இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கு மித்திரம். இது வந்து நாங்கள் வந்ததுமே அன்னைக்கு 2 மணி அப்போ வந்து உட்காந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வான்கோழி, கிளிக்கோழி, அப்புறம் சேவல், கோழி எல்லாமே சேர்ந்து எல்லாம் நாங்கள் வந்து அரிசி இதெல்லாம் தீனி போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு கோழி குஞ்சு பாருங்க, நான் சொன்னல எத்தனை செட்டு நிற்கிது பாருங்க. ஒரு 30-40 கோழி குஞ்சு இருக்கு. வெறும் கோழி மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பெரிய கோழி இருக்கு.
எல்லாம் வந்துட்டு தீனி சாப்பிட்டுட்டு இருக்கு. நாங்கள் அரிசி போட்டோம். அரிசி கம்பு இதுதான் போடுவோம். புறா வந்து கம்பு சாப்பிடும். புறாலாம் மேலே வந்து இந்த ஷீட்டில் உட்காந்துருந்தது. பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் புறாவோட கூண்டு. எல்லாம் புறாலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மேலே உட்காந்துருக்கு புறாலாம் வந்துடும். எல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்துடும். இதுதான் வந்து அம்மா கட்ட இதான் கொல்லை. இதுதான் கொல்லை. தெருவில் இருந்து வீடு இருக்கு. இந்த கொல்லையிலேயே வந்து நாங்கள் இதுதான் இந்த வாத்து, கோழி, கிளி கோழி, வான்கோழி, புறா, இது இந்த பறவை முடிஞ்சதுக்கு வளர்ப்போம். அதுமாதிரி முயல், ஆடு, மாடு எல்லாமே இங்கே தான். இதுதான் வந்து வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் வீட்டில் தெருவில் வந்து வீடு இருக்கு. கொல்லையில் வந்து இது எல்லாமே வளர்க்கறதுக்காக இங்கே எல்லாமே தீனி போடுறது, கூடு எல்லாமே இங்கே தான் பராமரிச்சுருக்காங்க. எல்லாமே பிடிச்சிருந்து நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொலை வீட்டில் இருக்காங்க. தெரு வீட்டில் யாருமே இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம தெரு வீட்டில் போய் இருக்கோம். மற்றபடி இங்கெல்லாம் வந்து இருப்போம். நாங்கள் கொள்ளையில தான் அத்தை மாமால இல்லை தான் ஆடு மாடு எடுத்து பார்த்துட்டு இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் டெய்லி அடுத்த அறிவுறுத்தி எங்கள் பார்க்க வராங்க. என்னதான் சிட்டியில் இருந்தாலும் கிராமத்தில் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அருமையாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய்.